மேல தோல்வியை சந்திக்கிறாங்க இந்தியன் டீம். வரிசையா பாத்தீங்கன்னா மண்ணை கவிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப பேட்டிங் ஆர்டர் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு பல பேர் தங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரை மாற்றி யாரு உள்ள வரணும் பார்த்துருவோமா? இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கான 2வது ஓடிஐ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நடந்துச்சு. அந்த மேட்ச் அடிலைட்ல நடந்துச்சு. ஸோ எல்லாருமே இந்த போட்டியை அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க. 2வது மேட்ச் பயங்கரமான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப பதிலடிலாம் கொடுக்க மாட்டோம், மீண்டும் அடி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அடியை வாங்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா தான் பிடிச்சாங்க. 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 264 ரன்கள் அடிச்சாங்க. என்னதான் அடிலைட் கிரவுண்டு பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இல்லைனா கூட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா நிறைய ரன் அடிச்சிருக்கணும். ஏன்னா இந்தியாவுடைய குவாலிட்டி பேட்ஸ்மேன் அந்த மாதிரி. ஸோ சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக தான் ஆஸ்திரேலியா எப்படியோ போராடி மேட்சை ஜெயித்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸே 2027க்காக இந்தியா அணி கட்டமைக்கக்கூடிய டீமை பார்க்கறதுக்காக தான் இந்தியா அந்த சீரீஸை அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கில் தலைமையில தான் இந்தியா அணி வேர்ல்ட் கப்பை ஆட போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சூழலை தான் இந்த டீமை கட்டமைக்கப்பட்டுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோர் டீமாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சூழலை தான் இப்படி ஒரு கோர் இருந்தால் இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா பேட்டிங் ஆர்டரில் கில்லு, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல் அப்படின்னு இந்த 4 பேருமே ஒன் டைமென்ஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க 4 பேருமே ஆடக்கூடிய ஆட்டம் சிமிலராக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் தனித்துவமாக ஆடக்கூடிய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தான். ஆனால் அவர் இந்த வாட்டி வேர்ல்ட் கப்புக்கு ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகமாக தான் இருக்குது. என்ன கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிரும். ஸோ அவர் டீமில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலை தான் பல மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னதான் அக்சர் பட்டேலை மிடில் ஆர்டரில் சேர்த்தாலும் அவரால் ஒரு பெரிய இன்னிங்ஸை ஆட முடியல. T20ல நல்ல கேமை ஆடுறாரு. ஆனாலும் 50 ஓவர்ஸில் சிறப்பாக ஆடலாம் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அவருக்கு பதிலாக அந்த லைனப்பில் நிச்சயமாக ரிங்கு சிங்கு இல்லைன்னா ரிஷப் பண்ட் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் 2 பேருமே இருக்கிறது டீமுக்கு தேவையே கிடையாது. 2 பேரில் யார் நல்ல கேமை ஓடிஐயில் ஆடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு தான் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜடேஜா ஓடியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகவே இல்லை. எதுக்காக அவர் இந்த சீரீஸில் சேர்க்கலாம் அப்படின்னு தெரியல. ஸோ அவரையும் கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா இல்லைனா கூட அவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. டெஸ்ட்டில் கூட அந்த லைனப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது. அந்த ஓட்டைகள்லாம் அடைக்கணும். குறிப்பாக கம்பீர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ரவுண்டர் டீமுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. குறிப்பாக கடப்பான பேட்டிங் நான் கொண்டு வரேன் அப்படின்னு ரொம்ப டீப்பாக பவுலர்ஸ் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸோட டீமை செதுக்கிட்டு இருக்கிறாரு. இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமு தொடர தோத்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஆல்ரெடி ஜெய்ஸ்வாலையும் 3வது மேட்சில் இறக்க போகிறதாக திட்டம் இருந்ததாக தகவலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மாவை அதுவும் பார்த்தீங்கன்னா 2வது மேட்சில் நல்லா அடித்த ரோஹித் சர்மாவை உட்கார வச்சுட்டு ஜெய்ஸ்வாலை கொண்டு வருவாங்களா, இல்லைன்னா 2 மேட்சில் டக் அவுட் ஆன விராட் கோலிக்கு பதிலாக வேற பிளேஸை ட்ரை பண்ணுவாங்களா, இந்தியா வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.